ஏதோ இடம் இருந்தால் நம்ம வண்டி விட்டுருவோம். இடம் இல்லாத இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கம்பெனியில் போய் ஏற்றினோம்னா அந்த இந்த வண்டிக்கு எப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த டெய்லரே வந்து சைனாலேருந்து வந்த டெய்லரு. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த திருத்தபயம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா எல்லா பங்குக்குள்ளேயும் இந்த வண்டி போகாது. நாங்கள் வந்து லோடில் வந்து இதில் வந்து இந்த பிளேடு வந்து இந்த பூம் வந்து சோல்டிங் ஆகாமல் வணக்கம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு பிளேடு வண்டி பார்த்தோம் பாரத் பென்ஸோடத. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடின டாட்டாவோட ப்ரைமா ஒரு 90 மீட்டர் பிளேடு வந்து வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாளாக வந்து இங்கே ஹால்ட் பண்ணி வந்து இருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, இதில் என்ன மாதிரி ட்ரைலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் 2 பார்ட் போடுறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க இந்த வண்டியை பற்றியும் சரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சரி. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட் பார்ட்டாக இருந்தால் விட்டுருங்க, செகண்ட் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா, மெகா மிஷன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா, உங்கள் பேர் எத்தனை வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? என் பேர் மாரிமுத்துனே. காத்தாரி மட்டும் ஒரு 12 வருஷமா வேலை பார்க்குறேன். 12 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. இப்போ கரண்ட்டாக என்ன லாரி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? இது டாடா பிரேமாண்ணே. பிரைமா ஓட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இல்லானே இதுக்கு முன்னால பாரத் பென்ஸ் ஓட்டிருக்கேன். அதுக்கு முன்னால பிரேமா, மான் எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன். எல்லா வண்டியும் ஓட்டிருக்கீங்க. உங்களுக்கு இப்ப இருக்க பிரைமாக்கும் பழைய வந்துட்டு இந்த பாரத் பென்ஸ் இதெல்லாம் ஓட்டிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? பிரேமான் பார்த்தா உங்களுக்கு டிரைவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வண்டி ஓட்ட செய்ய படுக்கைக்கு எல்லாம் சௌரியமா இருக்கும். பாரத் பென்ஸ் வண்டி பிக்கப் நல்லா இருக்கும், வண்டி அதிகமா குதிக்கும். ஆமா. பிரேமா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடையாது, வண்டி ஸ்மூத்தா போகும், ஸ்மூத்தா இருக்கும். அதுதான் முக்கியமான இது. நம்ம வண்டி எவ்வளவு ஓட்டினாலும் பிரேமா அலுப்பு தெரியாது. வேற ஒண்ணும் கிடையாது. வேற பெருசாலாம் ஒண்ணும் பெருசாலாம் வந்து. ஆனா பிக்கப் ரெண்டுமே சேமா இருக்கு. பிக்கப்லாம் ரெண்டும் ஒண்ணு சேமா தான் இருக்கும். சேமா தான் இருக்கும். அது வண்டி வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். இது உங்களுக்கு இது வண்டி கம்ஃபர்டபுளா இருக்கும். அவ்வளவு. அசோக் லேலண்ட் ஏன் நிறைய பேர் விரும்பி எடுக்க மாட்டாங்க? உங்களுக்கு எதுவும்? அசோக் லேலண்ட் ஆரம்பத்துல இருந்தே பிரேமா தான் ஓடிட்டு இருக்குது. பிரேமா, பாரத் பென்ஸ் இதுதான் ஓடிட்டு இருக்குது. அசோக் லேண்ட் வரைக்கும் யாரும் எடுத்துல, ஒரு சில கம்பெனில ஓடுது, நம்ம கம்பெனி வரைக்கும் ஓட்டி பார்த்தது இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த காத்தாடியில ஒரு 70 மீட்டர் 80 அடி பாத்துருப்பீங்கல்ல. சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டும் போது உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபரன்ஸ் தெரியுது? ஓட்டும்போது நமக்கு என்ன, நம்ம ரோட பார்த்து போக போறோம், முன்னால பேரிகார்ட்ஸ் வந்தா பார்க்க போறோம், ஒரு டர்னு வந்தா எஸ்கார பாக்கெட்டாகல கூட்டு சொல்லி போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அண்ணன் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வண்டி ஓட்டுறதுக்கே 3 பேர் வேணும் எஸ்கார்ட்டோட சேர்த்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 3 பேரையும் இந்த 2 பேரையும் ஒரு டிரைவர் எப்படி சமாளிச்சு கொண்டு போகணும்? நம்ம வாக்கிட்டாக்களை அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கணும். பின்னால எந்த வண்டி வருது, என்ன வண்டி பின்னால ஃப்ரீயா இருந்துச்சுன்னா போவோம். வண்டி அதிகமா வந்ததுன்னா வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டி வர்ற வண்டிகளை வழி விட்டுருவோம், வழி விட்டு போவோம். இது ஒண்ணுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. வாக்கிட்டாக்களை மட்டும் நம்ம அப்பப்போ கேட்டுக்கணும். நார்மல் லாரியை விட நீங்க கவனம் இன்னும் அதிகமா இது பண்ணணும். நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட வர்ற ஆளுக்கும் இடைஞ்சல், நமக்கு இடைஞ்சல். ஆனா இப்ப வந்துட்டு நார்மல் லாரிக்கே வந்து நிறைய பேர் குறுக்க வராங்க, கார்னால பிரச்சனை வருது, ஒரு பஸ்னாலே பிரச்சனை வருது. அப்போனா இவ்வளவு பெரிய வண்டியில வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, என்ன மாதிரி? ஏதோ இடம் இருந்தா நம்ம வண்டி விட்டுருவோம், இடம் இல்லாத இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேலை நேரம் ரோட்டை மறிச்சிட்டு போறான், அடைச்சிக்கிட்டு வரான்னு சொல்லிட்டு முன்னால வந்து கேபின் வந்து அனுப்பாங்க. ஒரு சில பேர் அனுப்பாங்க, ஒரு சில பேர் சரிட்டு அவன் வண்டி எவ்வளவுதான் இடம் இருந்தா விடுவான்ட்டு ஒவ்வொருத்தன் போயிருவாங்க, ஒவ்வொருத்தன் விட மாட்டாங்க. என்ன இவ்வளவு தூரம் பின்னால கூட்டு வந்து முன்னால வந்து அணைக்கிறது, முன்னால வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ண மாட்டா 100ல ஒருத்தர் பண்ணுவாங்க. என்னதான் எஸ்கார்ட் இருந்தாலும் அவங்க அந்த செய்யுது. நம்ம முன்னால ஒருத்தன் வர எமர்ஜென்சி அர்ஜென்டா நான் போகணும், அந்த வண்டி உள்ள வந்து வழி விட மாட்டேங்க, பின்னாலே மறைச்சிட்டே வரான். அவன் வந்து நம்ம முன்னால வண்டி நம்ம ஓரம் விட்டு வழி விட்டு முன்னால சண்டை போடுவாங்க. நீங்க தானே வழி விடல செய்யலன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்பான். ஒவ்வொருத்தன் சரிட்டா வண்டி பெரிய வண்டி அப்படிதான் ஓட்டி ஆகணும்னு ஒவ்வொருத்தன் புரிஞ்சுட்டு பேசாட்டி போயிருவாங்க, ஒவ்வொருத்தன் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேற ஒண்ணு. ஒரு சில நேரம் இந்த பஸ்ஸுக்காரவங்க லாரிக்காரங்களே புரியாம ஓட்டுறாங்களே, அது நம்ம என்ன சொல்றது, எல்லாம் அப்படித்தான் போகுது. இந்த டோல்லாம் கிராஸ் பண்றீங்கல்ல, அதெல்லாம் எப்படி? டோல்ல நம்ம வண்டி உள்ள போற ஓட்டிஸ் லைன்ல தான் நம்ம போவோம். கடைசி ட்ராக்ல தான் உள்ள போவோம், கடைசி ட்ராக்லாம் வெளில வருவோம். அங்க டோல்ல ஒரு சில நேரம் செக்யூரிட்டி இருப்பாங்க, வண்டி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில நேரம் செக்யூரிட்டி வந்து கண்டுக்கிடவே மாட்டாங்க. இந்த மெயினா இந்த தூத்துக்குடி டோல் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வண்டி இருந்தாலும் சரி கண்டுக்கிடவே மாட்டாங்க. போனா நம்ம தான் ரோட்டு மேல நிப்பாட்டி 1 மணி நேரம் ஆனாலும் சரி 2 மணி நேரம் ஆனாலும் நம்ம தான் கிளியர் பண்ணி நம்ம தான் வண்டி எடுத்துட்டு போனோம். இப்ப அண்ணா, இப்ப நைட் எல்லாம் வந்துட்டு இந்த லாரிக்காரங்க எல்லாம் தூங்குறாங்கல்ல, சோ அப்பெல்லாம் நீங்க எழுப்பி தானே உங்களை சொல்ல மாதிரி? ஆமா, அவங்க தூங்குறவங்களும் எழுப்பி தான் நாங்க சொல்ல முடியும். தூங்குறவங்களுக்கும் சங்கட்டம்,
ரெண்டா அவங்களுக்கு இடம் கிடையாது, வேற பார்க்கிங் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. அவங்க பார்க்கிங் இருந்தா பார்க்கிங்ல போட்டு தூங்குவாங்க. பார்க்கிங் இல்லாம அவங்க டோல்ல டீசல் திருட்டு போய் இருக்கு, ரோட்ல எங்க நிப்பாட்டி தூங்க முடியாது. அவங்க சேஃப்டிக்காண்டி டோலுக்கு பக்கத்துல நிப்பாட்டி தூங்குவாங்க. நமக்கு வண்டி போகாது. நம்ம அங்க போய் எழுப்புறப்போ அவங்க நம்மகிட்ட கோவப்பட தான் செய்வாங்க. நான் ஓரமா தானே போட்டு தூங்குறேன், ஏன் நீ எழுப்புறாருமாங்க. நம்ம வண்டி போவாத சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்னா இப்ப நீங்களே வந்துட்டு ரோடுக்கு சைடுல சர்வீஸ் ரோட்ல தான் நிப்பாட்டுறீங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமா? ஆமா, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருந்தா உங்களுக்கு வண்டிக்காரன் எல்லாம் போய் டோல்ல ரோட்ல போட்டு யாரும் தூங்க விரும்ப மாட்டாங்கல்ல. பார்க்கிங் இருந்தா பார்க்கிங்ல போட்டு தூங்கிடுவாங்களே எல்லாம். ரோட்ல நிப்பாட்டி யாரும் நிப்பாட்ட அவசியம் இல்ல. இதெல்லாம் மெயினா சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட். இப்போ டீசல் இருக்கு, பேட்டரி இருக்கு, நிப்பாட்டும் தூங்குறோம். எவனும் தூக்கு, நாங்கள் அலுப்புல எல்லாம் வண்டி ஓட்டுவோம், நைட்டு போறோம், நிப்பாட்டி தூங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்குறப்ப ஏதாச்சும் ஒன்று திருட்டு போயிட்டாங்க என்ன பண்ண முடியும்? ஓனருக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்காண்டியா லைட் வெளிச்சம் இருக்க இடத்துல போயிட்டு டோலுக்கு பக்கமா போட்டு தூங்குறது. இப்ப நம்ம வண்டியிலுமே திருட்டு பயம் இருக்கதான் செய்யுது. ஆமா, திருட்டு பயம் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. இப்ப உங்களுக்கு ஆக்சுவலா இந்த திருட்டு பயம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா வந்து நல்லா இருக்கும்? எங்களுக்கு மெயினா பார்க்கிங்ல லைட் எரியணும், பார்க்கிங் இருக்கணும், பார்க்கிங்ல செக்யூரிட்டி கம்பல்சரி இருக்கணும், கேமரா வேணும். ஆமா, இருந்துச்சுன்னா கொஞ்சம் 190% டோல்ல தூங்குறது கொஞ்சம் தவிர்ப்பாங்க. நம்ம கவர்மெண்டே பண்ணி கொடுத்தாங்கன்னா. ஆமா, இப்ப நீங்க நிறைய ஊர் டிராவல் பண்ணிருப்பீங்க, எந்த ஊர்ல இந்த மாதிரி நல்லா பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கு. எல்லா ஊர்லயுமே டோல்ல வந்து வண்டி நிப்பாட்டி தூங்க தான் செய்வாங்க. பார்க்கிங் வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. பார்க்கிங்ல ஒரு சில பார்க்கிங் இருக்கு, லைட் எரியாது, செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க, பார்க்கிங்ல திருட்டு பயம் இருக்குது. அதனால யாரும் 190% பார்க்கிங் நம்ப மாட்டீங்க. டோலுக்கு பக்கமா நிப்பாட்டி தூங்கிட்டு டோல்ல இருந்து எஞ்சி போயிடும். டோல்லனா உங்களுக்கு சுத்தி டீ கடை இருக்கும், ஆளுங்க போவாங்க வருவாங்க, நடந்துகிட்டே இருக்கும். அதனால பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க தூங்குறீங்கன்னு வைங்களேன், ஏன்னா நீங்களே ஒரு 3 பேர் மொத்தமா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 3 பேரும் டயர்டா இருப்பீங்க, தூங்குவீங்க. வண்டியை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் யாரும் இருக்காங்களா? நம்ம இல்ல, வண்டியை பாத்துக்கணும் நம்ம தான். இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும், வண்டியை நம்ம தான் பாத்துக்கணும். நார்மல் லாரிக்கு என்ன கஷ்டமோ அதான் அதேதான், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் எங்களுக்கும் இருக்கும். என்ன அவங்க நைட்டு 2 மணி நேரம் தூங்குவாங்க, நாங்க நைட்டு தூங்க மாட்டோம். தூக்கம் வர இடத்துல அவங்க எங்க நிப்பாட்டி தூங்கிக்கலாம், நம்ம நிப்பாட்டி தூங்க முடியாது. தூக்கம் வருதுன்னா ஒரு டீ கடையில கூட நிப்பாட்டி டீ குடிக்க முடியாது. நம்ம போய் டீ கடையில ஓரங்கட்ட அளவுக்கு இடம் கிடையாது. ரோட்டு மேல நிப்பாட்டினா எங்கிட்டாச்சும் எவனாச்சும் வந்து உரைச்சிருவானா இடிச்சிருவானா தூக்கத்துல வந்து, அதுவும் பார்க்கணும். பார்த்து ஓரம் விட முடியும். நிப்பாட்டினா டோல்கேட்ல நிப்பாட்டினா அந்த முன்னால் நிக்கிற வண்டிங்கெல்லாம் எழுப்பு போறோம்ல, அப்ப போய் டீ குடிச்சிட்டு வந்துக்கிறது, அவ்வளவுதான். மத்தபடிலாம் நிப்பாட்டலாம் எடுத்து இந்த பாயிண்ட் போனா தான் நிப்பாட்ட முடியும். இடையில எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. அந்த கிளியரன்ஸ் கிடைச்ச அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான். ஆமா, நிப்பாட்டி தூங்குற, ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே. அதுக்கு இடையில என்ன அர்ஜென்ட் வந்தாலும் எங்க நிப்பாட்ட முடியாது. இந்த இடத்துக்கு போனாதான் நமக்கு இடம், அடுத்த இடம் கிடையாது. இப்ப அதாவது மக்களுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு ஓவர் சைஸ்டு வெஹிக்கிள் ஓட்டுற நீங்க என்ன சொல்லுவீங்க? பார்த்து கவனமா வரணும் தான் சொல்லுவோம். ஒரு ஹார்ன் அடிச்சா கொஞ்சம் விலகி கொடுக்கணும். நீ என்ன ஹார்ன் அடிக்கிறது, நான் அப்படித்தான் போகண்டு கொடுக்க வருவாங்க. என் ஊருக்குள்ள நான் ராஜா, நான் அப்படித்தான் போவேன், வேணா நீ பின்னால வாம்பாங்க. அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும். கஷ்டம் ஓட்டுறது. இது காமனா எல்லாருமே காரா இருந்தாலும் எல்லாமே தான், எல்லாருமே இதுதான் பண்றாங்க. ஆனா உங்க பேரு எத்தனை வருஷமா டிரைவரா இருக்கு? என் பேர் துரைமுருகன், 6 வருஷமா டிரைவரா இருக்கேன். இது காத்தாடி லீஃப் வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு. 3 வருஷமா இருக்கீங்க, சரி. இப்ப இந்த டாடா பிரைமா ஓட்டுறீங்கல்ல, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க? அதாவது இந்த வண்டியில ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துட்டா, இப்ப பிக்கப்புக்குன்னு ஒன்று, மேனுவலு, மீடியம் ஐன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. பிக்கப்பு அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு எமர்ஜென்சி கொஞ்சம் வேகமா போகணும் அப்படின்னா, அதாவது எம்டி வண்டியில, லோடு வண்டியில பண்ண முடியாது, எம்டி வண்டியில போகணும் அப்படின்னா அதுக்கான தனி சுவிட்ச்னு ஒன்று கொடுக்காம அதை மேனுவலா கொடுத்துட்டாங்க. ஆமா, இந்த இருக்கு பாருங்க. இது நம்ம இப்ப பெடல் நம்ம ரேஸ் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு மேனுவலா மாறிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, அது எங்களுக்கு வந்து பிளஸ்ஸா தெரியல, ஆனா மைனஸ் தான். ஆனா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளா மாத்தி போக முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆமா, சரி. இந்த வண்டி அது போக வேற என்ன? அது போக இந்த வண்டியில பெருசா வேற ஒன்றும் சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல, அதே தான் இருக்கு. டாடா பிரைமெல்லாம் என்ன இருந்துச்சோ அதே தான், பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஏசின்றது ஒன்று மஸ்டா இல்லை, இப்போ ஏசின்றது டாடா பிரைமால இருக்கு கொடுக்காங்க. ஆமா, அதில் இந்த ஆடு ப்ளூ டைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் நல்ல ஆயில் கிடைக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல நல்லா கிடைக்கும், இல்லைன்னா ஷோரூம் தான் வாங்கி ஆகணும். அது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை, அதே தான். இந்த ஆட் ப்ளூ சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய டிரைவர் சொல்கிறாங்க, அதாவது கிடைச்சா 25 லிட்டர் தான் கிடைக்குது,
சும்மா 10 லிட்டர் இந்த மாதிரி கிடைக்க ஆமா, மாட்டேங்குது. 20 லிட்டர் தான். அப்படின்றாங்க. 20 லிட்டர் தான். 20க்கு கம்மியா கிடையாது. 20 தான். ஆமா, 20 தான் கேனு. அதுக்கு மேல கம்மியா இருக்கு. 10 லிட்டர்ல இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, 20 லிட்டர் கேன் தான். 20 லிட்டர் தான் வாங்கணும். அதுக்கு மேல லூஸ்ல வாங்கணும்னாலும் ஷோரூம்ல தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பெட்ரோல் போடுவீங்கல்ல, இது டீசல் போடுவீங்கல்ல, டீசல் போடுறதுக்கு வந்து பல்க் வந்து நீங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா. எல்லா பங்குக்குள்ளேயும் இந்த வண்டி போகாது. நாங்க வந்து லோடுல வந்து கம்பல்சரி வெளியில புடிச்சுதான் இது பண்ணுவோம். இல்ல அப்படின்னா ஒரு சில பங்குல வந்து நான் இந்த ரன்னிங்ல வண்டி வச்சிருப்பாங்க, அந்த வெஹிக்கிள்லயே கொண்டு வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரெகுலர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படித்தான் இதுவரை போயிட்டு இருக்கு. ஆமா, இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா இப்ப எம்டி வண்டினா எல்லா பங்குக்குள்ளேயும் பின்னால திரும்பாட்டாலும் ரிமோட் போட்டு ஆப்ரேட்டர் வச்சு மூவ் பண்ணி உள்ள போய்க்கிடும். இதுல பண்ண முடியாது. ஆமா, லென்த் கூடுதலா இருக்கிறதுனால அது பண்ண முடியாது. ஆமா, இப்ப நீங்க திரும்புறீங்க, இந்த லீஃப் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் அது உங்களோட பொறுப்பு? எங்களோட பொறுப்பு தான் அது. எங்களோடது எங்க ஆப்ரேட்டர், எங்களை சம்மந்தப்பட்டது. இப்போ இதில் வந்து எங்கதும் எங்க ஆப்ரேட்டருக்குள்ள தான் இது, எங்க ரிஸ்க்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ எங்க ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒன்று பின்னாடி டேமேஜுங்கும் போது நான் ஆப்ரேட்டரையும் கேட்கணும், என்னோடதையும் பார்க்கணும். ரெண்டுமே கம்பல்சரி. 2 பேர் இருந்தாதான் எதுனாலுமே 2 பேரும் இம்பார்ட்டன்ட் இதுல வந்து. ஆனா இப்ப இந்த மைலேஜ் வந்துட்டு உங்க வண்டியில எவ்வளவு கிடைக்குது? எங்களுக்கு வந்து இப்ப இந்த லோடுக்கு 90 மீட்டர் ஏற்றிருக்கோம். இந்த லோடுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் 1 பாயிண்ட் வரும், இல்லைன்னா 1 தான், 1 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்கு மேல 1 லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் தான், அவ்வளவுதான் வரும். இப்ப இதுக்கு அவ்வளவுதான் வரும். அப்ப ஏசி போட்டிருந்தீங்கன்னா, ஏசி போட்டா அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாகும். ஆமா, அதுக்கு மேல பெருசா டிஃபரண்ட் இருக்கு. இது மைலேஜ் இல்லன்னு சொல்றீங்களா? இந்த மைலேஜ் அதாவது இந்த லோடுக்காக இல்ல, இந்த லோடுக்கு இல்ல. ஆமா, இது டன்னேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலா வர்றதுனால. அது போக எல்லா இடத்துலையும் அந்த லிமிட், இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா அதே ஆவரேஜாக போயிட்டு இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பேரியர் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி ரிட்டன் எடுத்து வைக்கணும். அப்படிங்கும்போது இதில் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிற மைலேஜ் இன்னும் ட்ராப் ஆகும். கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. இங்கே போகிறோம், இப்போ மதுரையில் திரும்பணும். மதுரையில் திரும்பையில் எப்படி 2 பக்கம் ரோடு பிளாக் பண்ணி அங்கே ஒரு 1/2 hour ஆகிடும். அப்போ ஐடியில் ஓடிட்டே இருக்கையில் மைலேஜ் ட்ராப் ஆகத்தாச்சு, கூடுதலாம் ஆகாது. ட்ராப் தான் ஆகுது. கண்டிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் அது கம்மியா தான் கொடுக்கும். கம்மி தான். இப்ப கம்பெனில உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து கம்பல்சரி மைலேஜ்ன்றது ஒன்று அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தானே. கண்டிப்பா கேட்பாங்க. சரி, இப்ப இந்த டாடா ஓட்டுறீங்க, பாரத் பென்ஸ் இருக்கு, அசோக் லேலண்ட் இருக்கு, இதெல்லாம் மைலேஜ் எப்படி தருது உங்களுக்கு? அதுவும் இதே சேம் தான். பாரத் பென்ஸ் எங்க கம்பெனில பொறுத்தளவுல பாரத் பென்ஸும் டாடா பிரேமாவும் வச்சிருக்காங்க. 2 இருக்கு. ஆமா, 2 இருக்கு. மைலேஜ் ஒண்ணுதான். மைலேஜ் வந்து இதே இதுதான் வருது எல்லாமே. அந்த அளவுக்கு அந்த லோடு, ஒவ்வொரு லோடுக்கும் டன்னேஜ் பொறுத்து அவ்வளவுக்குள்ளதான் மைலேஜ். ஆமா, இந்த டன் இது வந்து டன்னு கூடுதல்னால இது கம்மி தான், அதுக்கு கொஞ்சம் கூடுதலா வரும். ஒவ்வொரு பிளேடை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு லீஃப் வந்து வெயிட் கம்மியா இருக்கும், ஒன்றும் கூடுதலா இருக்கும். இது ஸ்டாண்டு மட்டுமே வெயிட் கூட 10 டன் ஸ்டாண்டு மட்டுமே, பின்னாடி ஸ்டாண்டு மட்டும். அப்படிங்கிற இது கூடுதலா இருக்கு. கண்டிப்பா. ஆனா இப்ப நீங்க தூத்துக்குடி போய் ஹார்பர்ல போய் ஏத்திட்டு வரீங்க, எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும்? அதாவது இது வந்து நம்மளால சொல்ல முடியாது. நான் கரெக்டாக இன்னைக்கு லோடிங் அப்படின்னா இன்னைக்கு லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 நாள் ஆகும். லோடு ஏற்றி அந்த பாயிண்ட் விட்டு அவுட் பண்ணி வெளியே வர்றது, ஹார்பரை விட்டு வெளியே வர்றது. ஆமாம், 2 நாள் ஆகிடும் கம்பல்சரி. ஒரு நாள் போய் லோடு ஏற்றதுக்கு, லோடு பண்ணுறதுக்கு 1 நாள் ஆயிரும். லோடு பண்ணி அதை வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி வரையில 1 நாள் ஆயிடும். 2 நாள். ஆமாம், 2 days. 2 நாளில் வெளியே வந்தாலும் வெளியே வந்து அங்கேருந்து எங்களால் மூவ் பண்ணி ஒரே இதாக இவ்வளோ தூரம்லாம் ஓட்ட முடியாது. டிராஃபிக், அதுவும் ஹார்பர்லேருந்து வரையில டிப்பரு எல்லாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. அதனால நேராக குறுக்கு சாலை வரும். குறுக்கு சாலையில் ஒரு நாள் நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் வர முடியும். ஆமாம், அது கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் தான் நமக்கு பொறுத்தளவில். ஏன்னா டிராஃபிக்கை பார்க்கணும், சைடில் வெஹிக்கிள் எவ்வளோ வருது, அவங்களுக்கும் இடம் விடணும், எல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தான். அதாவது வண்டி டோல்கேட்டில் முன்னாடி நிப்பாட்டுருக்காங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னா வண்டி பிரேக் டவுன் எடுக்கலாம் முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம டிரைவருக்குள்ளே ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதாவது இது உங்களுக்கு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு டோலில் வந்து எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகும். 1 hour to 1/2 hour ஆகுது. எல்லா வண்டியும் நாங்கள் எடுத்து விட்டு திரும்பி அங்கே இருந்து மூவ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களையும் நான் தப்பு சொல்லலை. இவ்வளோ தூரம் வராங்க, அவங்களுக்கும் தூக்கம் வரும். ஒரு வாரமாக விட்டு தூங்குதாங்க வைக்காங்க. கொஞ்சம் முன்ன நம்ம வண்டி பாஸ் ஆகிற அளவுக்கு இடம் விட்டு தூங்குனா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், எல்லா டிரைவருக்கும். அவங்களும் எங்களை மாதிரி ஒரு டிரைவர் தான்.
ஆனால் இப்படி இது பண்ணுறாங்க. ஒரு இடத்துல சைடு கேட்குறோம், எங்களுக்கு வழி விட்டாங்கன்னா அவங்களுக்கு வண்டி ஃப்ரீயாக பாஸ் ஆகும். இப்போ நம்ம வண்டியும் பாஸ் ஆகாமல் அவங்களும் ஒரே லெவலாக வராங்களா, அதனால் பின்னாடி வர வண்டிக்கும் டிராஃபிக் ஆகுது. அதுவும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஆமாம், டிராஃபிக் இல்லாமல் எல்லாரும் போயிடலாம். இப்போ நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இடம் விழுந்துடும், நீங்கள் ஃப்ரீயாக வந்துகிட்டே இருக்கலாம். இல்லை நீங்களாவது கொஞ்சம் போயிடணும். அதை எங்கள் வண்டியை பார்த்தா மட்டும் சைடு போகிறதுக்கு கொஞ்சம் வேகமாக வராங்க, கொஞ்சம் பிளாக் பண்ணி கொடுக்குறோம். எஸ்காலில் வந்து பிளாக் பண்ணி கொடுங்க, ஒரு டர்ன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு டர்னிங்லலாம் பிளாக் பண்ண சொல்லுவோம். ஆனால் அதில் வந்து இந்த கார்லலாம் வரவங்க கொஞ்சம் கூட மதிக்கிறதுல இல்லை. பார்த்துக்குங்க, இவ்வளோ பெரிய வண்டியில் லேசாக தட்டுச்சுன்னா என்ன ஆகும், வண்டியே இல்லாமல் அந்த அளவுக்கு இதாக இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு பயமே கிடையாது. நின்னா நிற்பான், இடிக்கிற மாதிரி வந்தால் நிற்பாங்கன்ற ஒரு இதில் போகிறாங்க. அதாவது எங்களையும் மீறி ஒரு இடத்துல நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் வந்து ஒரு ஏதோ ஒன்று லாபமோ நஷ்டமோ ஏதோ ஒன்று ஆயிட்டுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் வந்து இவ்வளோ பெரிய வண்டி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணி போனால் ஓகேவா இருக்கும், பெட்டராக தோணுது. கண்டிப்பாக அது ஒன்று தான் இதில் வந்து கொஞ்சம் எல்லா டிரைவரோட ஒரு கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பார்த்துக்கோங்க, லீஃப்லன்னு இல்லை, எல்லா வண்டி டிரைவருக்கும், லாரி டிரைவரை பொறுத்த எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பாக டோல்கேட்டில் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு டோல்கேட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்னா எதுக்கு நிற்காங்கன்றத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அப்படியே சப்போஸ் இந்த வண்டியில் ஒரு பிரச்சனையாகி நிற்குது அப்படின்னா நீ அங்கே எடுத்து விடு, இங்கே எடுத்து விடு, இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, அங்கே நிப்பாட்டக்கூடாதுன்ற ஒரு இது வருது. இவ்வளோ பெரிய வெஹிக்கிளை நாங்கள் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவோம்? இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பார்க்கிங்கோ ஏதோ ஒன்று ஹைவேல வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்தா தானே நிப்பாட்ட முடியும். எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட முடியாது எவ்வளோ பெரிய வெஹிக்கிளை. இதே ஃபாரினில் போய் பாருங்கள், அவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு ஒன்றும் இதில்லை. ஏதோ இங்கிட்டு ஏதோ வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது. மதுரையில் திரும்பி கப்பலூர் திரும்பி நீங்கள் நேராக கிருஷ்ணகிரி ஏதோ ஒசூர் ரோட்டில் போயிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பார்க்கிங்லாம் எங்கேயுமே கிடையாது. அது எங்கே போய் எல்லா இடத்துலையும் பாலம் கட்டுற ஆமாம், அந்த மாதிரி இடத்துல தான் நிப்பாட்ட முடியுது. இப்போ வண்டி அதிகமாயிட்டு இந்த எலெக்ஷன் டைம்னால எல்லாம் வண்டி அங்கங்கே நிப்பாட்டுறாங்க வைக்காங்க. இப்போ வண்டி நிப்பாட்ட இடமே இல்லை. எங்களுக்கு வந்து கஸ்டமர் சைடில் ப்ரெஷர், வண்டி மூவ் பண்ணி காமிச்சே ஆகணும். நாங்கள் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறது? ரோட்டில் நிப்பாட்டினா ஒரு லாரிக்காரங்க ஏதோ ஒன்று ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுது, என்ன பண்ணும்? ஒன்றும் யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் அதாவது பார்க்கிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஹார்பர் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, பிளேடு வந்து கொஞ்சம் அதிகமாக லோட் ஆகுது. கொஞ்சம் டோல்கேட் சைடில் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அசோசியேஷன் எதுவும் இருக்கா இந்த மாதிரி? ஆமாம், இதில் வந்து டிரைவர் அசோசியேஷன் இருக்குது, நாமக்கல்ல வச்சுருக்காங்க, சங்ககிரி எல்லா பக்கமும் இருக்குது, சென்னை எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் அசோசியேஷன் சைடில் பேசினாலும் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க பேசத்தான் பண்ணுதாங்க, முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு சில இடத்துல ரெடி ஆகிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் பண்ணல. பார்த்துக்கோங்க, டிரைவர் குளிக்கவோ ஒரு பாத்ரூம் போவோ அந்த அளவுக்கு வசதி இல்லை இன்னமும் எல்லா இடத்துலையும். ஆனால் கட்டி வச்சுருக்காங்க. இங்கேயுமே பாருங்கள், என்ட்ரன்ஸில் என் வண்டி என் வண்டி தான் நீக்கி அந்த வண்டிகிட்ட பாருங்கள், சும்மா வெறும் இது மட்டும் தான் கட்டி வச்சுருக்காங்க. அது யூஸ் இது. இப்போ நீங்கள் நிப்பாட்டி இருக்கிறது பார்க்கிங். ஆனா இது பாக்குறதுக்கு எனக்கு பார்க்கிங் மாதிரி தெரியல, ஏதோ ரோட் சைடுல வந்துட்டு சர்வீஸ் ரோட் மாதிரி இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், சர்வீஸ் ரோட் மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்ல, இது சர்வீஸ் ரோட் மாதிரி தான் இருக்கு, ஆனா பார்க்கிங் கிடையாது. ஆனா இதுல பார்க்கிங் சொல்ல போனோம்னா இதுல பார்க்கிங்கா தான் போட்டிருக்கணும். ஆனா இவங்க பார்க்கிங்கா போல. பார்க்கிங்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 4-5 வண்டி நிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா இது அந்த அளவுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த வசதி டோல்கேட்ல கொஞ்சம் இது பண்ணலாம். இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். டிரைவர்னாலே ஆக்சுவலி மதிக்கவே மாட்டாங்க, ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. டிரைவர்னு என்னைக்கு மாறப்போதோ கடைசி வரை இப்படிதான். இல்ல நான் மாறு சீக்கிரம் இல்ல, எனக்கு இதை சொல்றாங்க. எங்க தாத்தா காலத்துல ரொம்ப இதா இருந்திருக்காங்க, அடுத்து எங்க அப்பா காலம், இப்ப என் காலம் ஆயிட்டு இன்னும் இப்படியா தான் இருக்கும். என் புள்ள காலத்துல இதை விட ரொம்ப மட்டமா தான் மூலையே அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, எங்க போனாலும் அதுதான், டிரைவர்னாலே அந்த ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. பார்த்துக்கோங்க, ரெஸ்பெக்டும் இல்லை, எந்த ஒரு கம்பெனியில் போய் ஏற்றினோம்னா வா ஓ அந்த ஒரு மரியாதையே கிடையாது. எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் சட்டை போட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ பேருக்கு பழகிட்டோம், வேறு இடமும் எங்களுக்கு இப்போ டிரைவராக ஆகிட்டோம். இதை விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் மனசு வரல. இதுதான் ஆகிட்டு என்னன்னாலும் இது கூட மல்லு கட்டுற மாதிரி ஆகிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த வண்டியை எடுத்து நீங்க லோட் பண்ணி கொண்டு போறீங்க. இப்போ ஆக்சுவலா லோட் பண்றதுக்கு இந்த வண்டியில என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க?
ஒரு டிரைவரா இருந்தா பேசிக்கா என்னென்னலாம் வண்டி ஓட்டுறது தெரிஞ்சுக்கணும், அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது இப்போ பேசிக்காக வந்து இந்த டெய்லரில் நாங்கள் லோடு பண்ண போகிறோம்னு வைங்க, ம். இந்த பிளேடுக்கு இவ்வளோ லாக் ஓப்பன் பண்ணணும், ஏதாவது டெய்லர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு லாக்கு கணக்கு. நாங்கள் அதில் ஒரு லாக்காக வரும், அந்த லாக் கணக்கு வச்சுடுவோம். இந்த பிளேடுக்கு இத்தனை லாக்கு அப்படின்னா அத்தனை லாக் போட்டு அதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக இது பண்ணணும், இல்லைன்னா லோடு உட்காராது. அது போக லோட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இந்த பாருங்க முன்னால் செயின் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அந்த செயினை கம்பல்சரி செக் பண்ணணும். அந்த டைட்டர் என்ன இது கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம். மெயின் அது எங்கே போனாலும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஜோல்டிங்கான ரோடு இருக்குது, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதை கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும். இப்போ வண்டியில் இப்போ மெயினாக மூவரில் எப்படின்னு எடுத்துட்டோம், ஆர்ஸ்லன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரேடியேட்டர் ஆயில் அது பேசிக்காக எப்பவும் காமனாக பார்க்கறது தான், அது பார்க்கணும். இப்போ ஒரு வந்து இப்போ எங்களுக்கு ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஓஸு சப்ளை அங்கே போகுது, அதாவது ஏர் ஓஸு போகும், அதை கம்பல்சரி பார்க்கணும். அப்புறம் எர்த்து கேபிள் கொடுப்போம், அதையும் பார்க்கணும். அது கம்பல்சரி பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஆக்சுவலி இந்த பிரச்சனையாக தான் இருக்கும். இங்கேருந்து பேட்டரி சப்ளை இருந்தால் மட்டும்தான் பின்னால் கட் ஆகும். ஆமாம், அதை கம்பல்சரி நாங்கள் பார்ப்போம். இதெல்லாம் டெய்லி பார்க்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். ஆக்சுவலி இப்போ ஒரு வயரு ஒன்று ஏதோ ஒன்று கட் ஆகிருக்கு அப்படின்னா பின்னால் ரிமோட்டு போட்டு வர்றது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆயிரும். நம்ம எப்பவும் போல் போயிட்டு இருப்போம், நம்ம பின்னால் இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது, சரி வருது அப்படின்ட்டு போவோம். எங்கனையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திரும்பும்போது நின்றுச்சு அப்படின்னா டிராஃபிக்கும் ஆயிடும், பிரச்சனையும் கூட. ஒரு இடத்துல இப்போ முன்ன பின்ன அசைக்க முடியாது, எங்கிட்ட நிப்பாட்ட முடியாது, ஆட்டி ஓரம் நிப்பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது ஒன்று இருக்கு வண்டியை பொறுத்தல. அதே மாதிரி இது நினைச்ச இடத்துல நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் கிடையாதுல்ல, எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட முடியாதுல்ல. ஆமாம், பிரேக் டவுனுன்னு ஒரு இப்போ லாரியே ஒன்று ஆக்சுவலி ரோட்டில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா பின்னால் கல் வச்சோ ஏதோ ஒன்று கோன் ஏதோ வச்சு நிப்பாடுறாங்க. நம்மளும் கோன் வைக்கிறோம், ஆனால் இவ்வளோ நீளம் இருக்குதா, நம்ம டெய்லரை கணக்கு பண்ணுவாங்க, இதை பார்க்க மாட்டாங்க. பின்னாடி இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. நேராக தூக்கத்தில் வர்றதெல்லாம் நிறையா இருக்காங்க, அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும். அது ஒன்று. ஆமாம், இந்த லாரி ஓட்டணும்னா, ஒரு லாரின்னு ஓட்டணும் அப்படின்னா ஒரு டிரைவருக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா? இப்போ எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி தான். இப்போ நாங்கள் இது பண்ணுதோம், இதில் நான் கிளீனராக இருந்து கற்றுக்கிட்டோம். அப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க, இது இப்படி தான் ஓட்டணும், இந்த இடத்துல இவ்வளோ ஸ்லோவாக போகணும், இந்த இடத்துல இது பண்ணணும், இண்டிகேட் போட வேண்டிய இடத்துல போடணும், எல்லா இடத்துலையும் ஓரம் கட்டக்கூடாது, இடம் பார்த்து இது பண்ணணும் செய்யணும். அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான், அவங்களாம் சொல்லிக் கொடுக்கறது தான். அதே மாதிரி கியர் வந்து பொறுத்தளவில் எதில் எப்படி மாற்றணும், எவ்வளோ இதாக போடணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மெயினாக. அதுக்கப்புறம் வண்டியில் எதுவும் ஒரு பிரச்சனைனா வண்டியோட சவுண்டு மாறும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். எல்லாமே ஒன்றும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி ட்ரெய்லரில் ஒரு சவுண்டு வருது அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் தான் ஏசி இதெல்லாம் ரன்னிங்கில் போட்டோம்னா பின்னாடி ஒரு சவுண்டோ ஏதோ வந்தால் எங்களுக்கு தெரியாது. ஆமாம், அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சவுண்டுக்காண்டியே நாங்கள் ஏசியெல்லாம் போடவும் மாட்டோம். ஏசியை கண்ணாடி இறக்கி. ஆமாம், இப்போ லோடு பண்ணியிருக்கோமா, லோடில் இப்போ பின்னால் எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் அலர்ட் கொடுப்பாங்க, எப்படின்னா ஹாரன் ஒன்று மாட்டியிருக்கும், அங்கேருந்து கொடுப்பாங்க. ஆமாம், அந்த ஹாரன் சவுண்டு கேட்கணும்னா இப்போ இதில் இருந்து ஹாரன் சவுண்டு கேட்காது. இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம், வெளியே வந்து சவுண்டு கேட்கல இல்லை. இப்போ அந்த கண்ணாடி இறக்கி விட்டாதான் அந்த சவுண்டு கேட்கும். அதனாலேயே நாங்கள் ஏசி போடவும் முடியாது, அதான் இறக்கி விட்டு தான் போய் ஆகும். எங்களுக்கு அந்த அலாட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது அவங்க அடிக்கும்போது அப்பதான் அவன் கரெக்டா பாஸ் ஆகுது, இது இப்படிதான் பண்ணணும்ட்டு அவன் இது பண்ணுவாங்க. நாங்களும் அதை பார்த்து தான் இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா வாக்கி டாக்கின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சுதான் மூவ் பண்ணி போயிட்டு. ஆமா, இல்லைன்னா எல்லா இடத்துலயும் அந்த வாக்கி டாக்கிங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிறதுதான். அதை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க. ரன்னிங்கில் போகையில் தேவையில்லை. இப்போ ஒரு இடத்துல திருப்பணும்னா இந்த மாதிரி ஒரு வாக்கி டாக்கியில் தான் ஆப்ரேட்டரும் ஒரு டிரைவரும் ஒரு கனெக்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல பின்னாலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை பார்த்து திருப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னால் இருந்தும் சொல்லுவோம். அதாவது எங்களுக்குன்னு ஒன்று இங்கே முன்னாடி பார்க்கும்போது வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ ஒரு போஸ்ட் மரம் இருக்குது, இப்படி டர்ன் ஆகுது, திரும்பணும், பார்த்து திருப்புங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், வண்டி பாஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் போங்க, இல்லை இங்கே நான் இவ்வளோ தூரம் பாஸ் ஆகணும், கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் ஏதோ அப்படி போயிட்டு இருக்கு. ஆமாம், இதுதான் போகுது. உங்க சைடுல ஆஸ் அ டிரைவரா, இந்த பெரிய வண்டி ஓட்டுற டிரைவரா மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் வண்டியை கவனிச்சு போனாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்களும் ஆமாம், சேவ் லைஃப் சேஃப் வாட்டர்ன்றதுதான்
அந்த மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரி கொஞ்சம் பார்த்து போனாங்கன்னா அவங்களும் சேஃபாக போயிடலாம், நாங்களும் சேஃபாக போயிடும். சரி எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அவ்வளோ. தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஒரு 2 பார்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 2லேயுமே இந்த இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இப்போ என்னன்னா உங்கள் எண்ட் ஆஃப் த டே கேட்குறது ஒரு 2 விஷயம் தான். ஒன்று வந்துட்டு டிரைவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், அவங்க பார்க்கிங் வேணும், இந்த பெரிய வண்டி நிப்பாட்டுற மாதிரி. ஸோ அது மட்டும்தான். ஏன்னா நான் இப்போ நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு மாதிரி தான். 4 நாள் நிற்கிறாங்களாம். ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் கடை இல்லை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ இதை பார்க்குறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு பார்க்கிங் கட்டி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாங்கள் காசு கூட கொடுக்குறோம், பட் ஆனால் எங்களுக்கு நீட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்துக்காண்டி தான் ஓடிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதில் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்குற நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டிரைவரை நடத்துனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்க்ளைமரை படிச்சிருங்க.